ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா இன்று நேர்காணல் நிகழ்ச்சிக்கு தொதநாடு சீமை அர்ஜூர் ஊரை சேர்ந்த திரு பொன்னையன் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ வயது என்ன ஆகிறது ஐயா? வயது வந்து 82 ஆகுது. 82 இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வயதில் நீங்கள் பல சாதனை செய்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது குறித்து உங்களுக்கு பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் அப்படியே விளக்குறீங்களா எங்கள் சேனலுக்கு? சரிங்க, கொடுக்குறேங்க. சொல்லுங்க ஐயா. நான் வந்து 40 வயசுல இருந்து வந்து சமுதாய சேவத்தில் ஈடுபட்டு இருக்கேங்க. எல்லா இடத்துலையும் வந்து நல்ல நல்ல இது ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம பிள்ளை வந்து கவுன்சிலராக இருந்து 10 வருஷத்துக்கு வந்து எல்லா இடமும் சமூக சேவை செஞ்சு எல்லா இடத்துக்கும் கட்டடமோ போட எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நான் 25 வருஷமா பூசாரி பண்ணிட்டு ஊர்ல பூசாரி பண்ணுங்க. போன வருஷம் தான் எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு வேற மாத்திட்டுங்க. நான் வந்து தொதநாடு சீமையில் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா நான் போன வருஷம் நான் 3 வருஷம் இருந்தேங்க. இப்போ இந்த மாசம் தான் வேற மாத்தி இது போட்டு எங்க 3 வருஷத்துக்கு எங்களுக்கு டைமு. 3 வருஷத்துக்கு நான் இருந்து நல்லா சேவை பண்ணிட்டு தொதநாடு சீமை உபத்தலைவராகி வேலை செஞ்சுட்டு வந்தீங்க. நல்ல விதமா எல்லாம் நல்ல விதமா நடத்திட்டு வந்துருங்க நாங்க. சரிங்க ஐயா. உங்க அனுபவத்துல சரிங்க 4 பேர் பேசுற மாதிரி சரிங்க ஏதாவது இங்க செஞ்ச சேவையில ஏதாவது ஒன்றும் சொல்வீங்களா? நம்ம சேவையில் என்ன நம்ம இப்போ இதில் சமூக சேவை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேங்க. நம்ம ஊருக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் நல்லா இதுவாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம போன வருஷத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் கொஞ்சம் இருந்துட்டுங்க. இது தவிர எல்லாமே எங்களுக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் என்ன தெரியாத ஆளுங்க இல்லைங்க. அந்த மாதிரி நான் எல்லாம் நடைமுறையில் எல்லாத்துக்கிட்டையும் நடந்து நல்ல விதமாக நடந்து எல்லா இதுவும் சமூக சேவையில் இருந்துங்க. நம்ம இந்த எல்லா இடத்துக்கும் வந்து சமூக சேவை செஞ்சுட்டு இந்த ஒரு இது இருக்குதுங்க. வாட்டர் ஷெட்டுன்ட்டு ஒரு இது இருக்குதுங்க, ஒரு திட்டம், மேலாண்மை திட்டம். அதுல வந்து எனக்கு HADPல ஒரு தலைவரை போட்டாங்க. HADPல அது வந்து கோத்தகிரி எல்லா ஏரியும் பூரா நல்லா நடத்தி அங்க எல்லாம் திட்ட பணிகள் எல்லாம் நல்ல விதமா செஞ்சு அங்கிருந்து நான் இது நல்ல விதமா பேர் எடுத்துட்டு இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு வந்துருங்க. சரிங்க ஐயா. இப்போ உங்க ஊரை பொறுத்த மட்டும் விசேஷமா கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் பண்டிகை அது எதுங்க ஐயா? அது எங்களுக்கு வந்து முக்கியமா வந்து மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோங்க. பிப்ரவரி மாசத்துல சிறப்பு. அது ஒண்ணுதான் எங்களுக்கு ஃபேமஸா பெரிய இது நடத்துறோங்க. மற்றது வந்து சின்ன சின்ன தெய்வ பண்டிகைன்னா இந்த பால் ஊத்துறது, சுவாமிக்கு பால் ஊத்துறது, அது எல்லாமே செய்யறோங்க. அது வர மரமா செய்யறோங்க. மற்றதுன்னா சிவராத்திரி தான் எங்களுக்கு பெரிய பண்டிகைங்க. நல்லா அன்னதானம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. கோயில் எல்லாம் இது பெருமாள் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் வருவாங்க. மக்கள் எல்லாம் நிறைய திரளா வந்துட்டு கூட வருவாங்க. சரிங்கய்யா. இப்ப நீங்க உங்க வயசுக்கு உங்க மூப்புக்கு தோட்டத்துக்குள்ள போவீங்களா? ஆமா, நான் தோட்டத்துல போய் எல்லாம் பாத்துட்டு வரேங்க. வேலை செய்ய முடியாதானாலும் கூட மேற்பார்வைக்கு போய் எல்லாத்துக்கும் எல்லாம் என்னன்னு பார்த்து இது தோட்டத்துல போயிட்டு இந்த விவசாயி எல்லாம் பார்த்துட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வரேங்க. நான் உங்களுக்கு பெரும்பாலும் தேயிலை விவசாயி தானா இல்ல இந்த இங்கிலீஷ் காய்க்கிறதா? இல்ல, இப்ப விவசாயி தாங்க. விவசாயி தான். சரிங்க ஐயா. உங்களுடைய முழுமையான பொழுதுபோக்கு அது என்னவாக இருக்கும்? பொழுதுபோக்குக்கு என்ன இருக்குதுங்க? எங்க வயசுல பொழுதுபோக்குக்கு எங்க இடம் இருக்குதுங்க. நம்ம 4 பேர்த்துக்கிட்ட நல்ல விதமா பேசி 4 பேர் இருந்தானா கூட்டத்துல பேசிட்டு அது முடியாம இருந்தானா இது பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் அப்படியே போயிட்டு ஒரு செலவுகளை வாங்கிட்டு வந்துடுறது தான் எங்களுக்கு. என்ன நிறைய இல்ல புக்கெல்லாம் படிப்பீங்களா? படிக்கிறேங்க. நூலகத்திற்கெல்லாம் போவீங்களா? நூலகம் வந்து நாங்களே செஞ்சு இந்த நூலகம் வேணும்னு சொல்லி நானே இது பண்ணி இப்ப பில்டிங் எல்லாம் கட்டி இப்ப நூலகம் இருக்குதுங்க. அங்க போய் நம்ம பொழுதுபோக்குல இப்ப நூலகம் எல்லாம் படிக்கிறோங்க. சரிங்க. உங்களை விசாரிச்சு இப்ப வந்த வரைக்கும் நீங்க எங்கேயோ பஸ் போராட்டம் கிளம்பிட்டு இருந்தீங்க. இப்ப உங்களை பேட்டி எடுத்திருக்கீங்க. நீங்க எங்களுக்கு வேண்டி நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நல்ல வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல வந்து நல்ல விதமா நடக்கட்டுங்க. இன்னும் புகழ் நம்மளது இருக்குது. எல்லாமே வந்து மக்கள் எல்லாம் பார்த்து இது பட்டு எல்லாமே இது வேற முறையை கொண்டு போறதுக்கு இந்த செயலுக்கு வந்து நீங்க எங்களுக்கு காட்டினதுக்கு நன்றிங்க. சரிங்க. மிக்க நன்றி. அவ்வளவு.